பின்னடி சென்று அறமான வழி செல்லும் அதிமேதை கருணாநிதி. குண்டேந்தும் பீரங்கி வந்தாலும் கொள்கையில மாறாத கருணாநிதி. நல்ல குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே, மக்கள் உள்ளம் குடி கொண்ட உண்மை தலைவர் வாழ்கவே. சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த இனிய நாளில் நான் கண்ட கலைஞர் 178வது பாகத்தை வழங்குவதிலே முயற்சிக்கிறேன். தலைவரை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், வணங்குகிறேன். ஆண்டோர்களே, கலைஞர் நடந்து வந்த பாதை இன்றைய தலைமுறைக்கு ஒரு முன்னோடியாக அவருடைய ஆளுமை திறன், சொல்லாற்றல் திறன், பன்முகத்திறமை எல்லாமே அதை நாம் உள்வாங்கி கிரகித்துக் கொள்வது எப்படி என்பது என்னென்றால், ஏற்கனவே அவர் லட்சோப கவிஞர்களை உருவாக்கியிருக்கிறார், லட்சோப இலக்கியவாதிகளை உருவாக்கியிருக்கிறார். வளர்ந்து வந்த எந்த ஒரு இலக்கியவாதியை கேட்டாலும் அவர் ஆத்மார்த்தமாக ரகசியமாக சொல்வது, அந்த காலத்தில் நான் படித்த கலைஞர் இலக்கியம்தான் என்று சொல்கிற அளவிலே வளர்ந்திருக்கிறார். அதேபோல் அவருடைய ஆட்சி கட்சியில் இருக்கின்ற பொழுதும் 1971 2ஆம் முறையாக அரச பீடத்திற்கு வருகிறார். தொடர்ந்து பல்வேறு விதமான நலத்திட்டங்களை அவர் சொல்லி செயல்படுத்தி காட்டினார். பிச்சைக்காரருடைய மறுவாழ்வு இல்லம், கண்ணொளி திட்டம், வீடத்தோருக்கு வீடு குடிசை மாற்று வாரியங்கள், கை ரிக்ஷா ஒழித்து எல்லாருக்கும் சைக்கிள் ரிக்ஷா வழங்குதல் என்றெல்லாம் ஒவ்வொரு பிறந்தநாள் விழாவுக்கும் ஒவ்வொரு நலத்திட்டங்களை ஏழை வாழை மக்கள் பயன்படுத்துகிற விதத்திலே அதை கூட அவர் எவ்வளோ உருக்கமாக சொல்லுவார். என் மக்களுக்காக நான் செய்கிறேன். அதிலே கூட ஒருவேளை என்னை பிடிக்காத தோழன் கூட நான் கட்டி கொடுத்த வீட்டிலே அமர்ந்து கொண்டே கருணாநிதி ஒளிக என்று கூட எழுதினாலும் அவன் நான் முயற்சியோடு அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனென்றால் அவனுக்கு வீடு கொடுக்க வேண்டும் என்னுடைய லட்சியம் நிறைவேறுகிறது. ஒரு காலத்திலே நீ தலைமை தாங்க வருகின்ற பொழுது இதெல்லாம் செய்யென்று திரைப்படங்களிலே வசனத்தை எழுதிவிட்டு அதை இப்பொழுது நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். அதே நம்முடைய அருமை தமிழ் இளைஞன் அவன் பயன்படுகிறான் என்றால் அதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் என்பது என்ற கருத்துப்பட அவர் எத்தனையோ இடங்களிலே சொல்லியிருக்கிறார். அவர் சிலர் பாதிப்புகள் ஏற்படும் போது கூட சொன்னார், காலிலே செருப்பில்லாமல் நடக்கிறானே என் நண்பன் என்று அவனுக்கு செருப்பு வாங்கி கொடுத்தேன், அந்த செருப்பை வைத்தே என்னை தாக்குகிறான் என்ற முறையிலே கூட அவர் உருக்கமாக கூட தெரிவித்தார். ஆனாலும் அவர் தொடர்ந்து நற்பயன்களை செய்து கொண்டே வந்தார். பகலிலே உதிக்கும் சூரியன் நல்லார் யார் பொல்லார் யார் என்று பார்த்து குறிப்பதில்லை. பொழிகின்ற மழை நல்லவர்கள் யார் தீயவர்கள் யார் என்று பார்த்து பொழிவதில்லை. எல்லாருக்கும் செய்வது போலதான் கலைஞரும் செய்கின்ற நன்மைகளை அவர் இன்னாருக்குத்தான் செய்ய வேண்டும் என்று அல்ல, எல்லாரும் நம்முடைய தமிழ் சமுதாயம் முன்னேறட்டும், காலப்போக்கிலே அவர்கள் சரியாக திருத்திக் கொள்வார்கள் என்று தன்னை திருத்திக் கொள்வார்கள் என்ற நம்பிக்கையிலே அவர் செயல்படுத்திக் கொண்டே வந்தார். குரலுக்காக அவர் செய்த சாதனைகளை யாரார், குரலுக்காக அவர் செய்த சாதனைகள் யாரார். ஆட்சிக்கு வந்த சில நிமிடங்களிலேயே தன்னுடைய துறையிலே இருந்த போக்குவரத்து பஸ்கள், பேருந்துகள் எல்லாவற்றிலும் திருக்குறளை எடுத்து படமாக்கி வைத்தார். திருவள்ளுவரை அது கீழே திருக்குறளை எழுதி வைத்தார். வள்ளுவர் கோட்டம் கண்டார். அது இன்றைக்கும் சென்னைக்கு வருகின்றவர்களுக்கு பார்க்கிற சுற்றுலாத்தலமாக இருக்கிறது. அதில் ஒவ்வொன்றையும் அந்த வள்ளுவர் குறளுக்கு ஏற்றார் போல் 1330 குறளையால் செதுக்கி வைத்தார். ஒவ்வொரு பாலும் ஒவ்வொரு வண்ணத்திலே அந்த சலவை கல்லிலே செதுக்கி வைத்தார். அழகிய தேர் ஒன்றை வடிவைத்து அதில் வள்ளுவர் சிலையை வைத்தார். 133 அடி உயரம் வருகிறார் போல் அங்கே தொல்காப்பியர், அதாங்கோட்டான் ஆசான் போன்றவர்களுடைய திருவுருவ படத்தை எல்லாம் எடுத்து வைத்தார். தன் மனதிலே என்னெல்லாம் சிந்தனை இருந்ததோ அவ்வளத்தையும் வள்ளுவர் படத்திலே அவர் வடிவாக்கி வைத்தார். மயிலிலே அவருக்காக ஒரு சிலை எடுத்து கோட்டம் எழுப்பினார். வள்ளுவர் கோட்டத்துக்கு முன்னாலே அறிஞர் அண்ணாவினுடைய, ஏனென்றால்
குறளாசார் அண்ணாவுக்கு ஏற்கனவே சொன்ன போல அவர் 2ஆம் திருக்குறளோ என்று வர்ணித்த போல அண்ணாவையும் அதை எடுத்து வைத்தார். என்றெல்லாம் பார்க்கிற பொழுது அவர் சாதனைகளை செய்து வந்தார். ஒரு நாள் இப்படியெல்லாம் மகிழ்ச்சிகரமான ஒரு ஆட்சியாக நடந்து கொண்டே வருகின்ற பொழுது 1975 நான் தாராமுனா கட்டடத்தை வீதியில் நடந்து வருகின்ற பொழுது திடீரென்று பத்திரிகை செய்தி மாலை மரசு நேரம் கட்ட நேரமாக 12 மணிக்கு அன்றைக்கு வந்தது. அதே ஒரு பத்திரிகை செய்தி திடீரென்று அந்த நேரத்தில் வருகிறது என்றால் ஒரு வித்தியாசமான செய்தி, பிரேக்கிங் நியூஸ் என்று சொல்வார்களே, அது வருகிறது பொருள். அலகாபாத் கோர்ட்டு வந்து பிரதமர் தேர்தல் செல்லாது என்று அறிவித்தது என்று வந்தது. இது ஒரு வித்தியாசமான செய்தியாக இருந்தது. பதறி பதறி என்ன நடக்குமோ என்று எதிர்பார்த்தது போல நாடு எல்லாமே கேள்விக்குறியோடு எதிர்பார்த்து என்ன நடக்கப் போகிறதோ தெரியவில்லை என்ற போது எதிர்பார்த்தபடியே எமர்ஜென்சி அவசர நிலை பிரகடனமாக எதிர்கட்சி தலைவர்கள் அனைத்து பேரும் கைதாகினர். தமிழகத்திலேயே கழக தோழர்கள் முன்னணி தலைவர்கள் அனைவரும் கைதாகினர். முதல்வராக இருந்த கலைஞர் மாத்திரம் முதல்வருடைய அமைச்சரவை மட்டுமே அப்பொழுது திமுக அமைச்சராக இருக்கிறார், அவர் கைதாகவில்லை. ஆனால் கழகத்தினுடைய முன்னணி தலைவர்கள் அத்தனை பேருமே கைதார். அது மாத்திரமல்ல, எழுதுகிற உரிமை, பத்திரிகை உரிமை எல்லாமே அந்த நேரம் கிடைக்காது. அப்பொழுதுதான் அவசர நிலை என்றால் என்ன என்பதை நாட்டு மக்கள் தெரியும். அதுவரை ஜனநாயகத்தை முழுக்க முழுக்க முற்றிலும் சுவாசித்து கொண்டிருந்த நாம் நல்ல தம் பிடித்து சுவாசிக்கிற அளவுக்கு பேச்சு உரிமை, எழுத்து உரிமை, எண்ணுகிற உரிமை, எதையும் தைரியத்தோடு சொல்லுகிற உரிமையெல்லாம் இருந்த அந்த நேரத்துக்கு மாறாக எதுவுமே பேச முடியாது. எம்மென்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம் என்பது போல இருந்தது. யார் எந்த நேரம் கைதாகிறார்கள் என்று தெரியாது. கைது ஆனால் கூட அது வெளியே பத்திரிகைக்கு வராது. கோர்ட்டிலே ஜாமீன் எடுக்க முடியாது. விசா என்ற ஒரு சட்டம் வந்தது. அதை கைது செய்யப்பட்டவர்கள் வெளியே யாருக்கும் எதுவும் சொல்ல முடியாது. அந்த நேரம் எப்பொழுது இனி ஒரு ஜனநாயகத்தை எப்பொழுது பார்ப்போம் என்று எந்த மக்களுக்குமே தெரியாத ஒரு கேள்விக்குறியாகவே இருந்தது. இந்த அவசர நிலை 1975 டிசம்பர் வரை அந்த அவசர நிலையிலும் கலைஞர் அவர்கள் தன்னுடைய பங்களிப்பாக எதிர்கட்சி தலைவர்களுக்கு இருந்த நெருக்கடிகளை அவர் கொஞ்சம் பாதுகாப்பு கொடுக்கத்தக்க அளவிலே என்றால் மற்ற இடங்களிலே அவர்களை தேடி வருகிற நேரத்தில் அவர்கள் தமிழகத்திலே கொஞ்சம் தைரியமாக உழவினார்கள். அப்படி பாதுகாப்பாக இருக்கின்ற பொழுது இனி தமிழக அரசையும் விட்டு வைப்பது அவ்வளவு நல்லதல்ல என்ற ஒரு எண்ணம் வந்து இருக்கிறது. ஆனால் கூட என்ன செய்வது என்ற ஒரு திகைப்பிலே இருந்த ஒரு கட்டம். அதற்குள்ள 2 மாநாடுகள், நெல்லை மாவட்டத்திலே கூட ஒரு மாநாடு அதை வீராவேசமாக நடத்தினார். நான் அந்த மாநாட்டிற்கு சென்றிருந்தேன். அப்பொழுதுதான் வை கோபாலசாமி என்ற இளைஞர் வெள்ளை நிறை ஆடையும் வெண்ணிற அந்த முழுக்கு கால்சட்டையும் அணிந்து ஆவேசமாக அங்குமிங்கும் ஓடியாடிக்கொண்டு குழந்தாடும் பம்பரமாய் சுறுசுறுப்பான எறும்பாய் அங்கே பணியாற்றதை அன்றைக்கு நான் பார்த்தேன். கந்தப்பன் தலைமை தாங்குகிறார். அவர் முன்னாலே ஒரு சிவப்பு வழக்கு இருக்கும். பேசுகிற பொழுது சில சமயம் சென்சாருக்கு உட்பட்ட பேச்சாக இருந்தால் உடனடியாக அவர் எச்சரிக்கை எடுத்து சிவப்பு வழக்கு அடித்து விடுவார். அப்படி ஆவேசமாக பேசுகிற பொழுது ரகுமான் கான் பேச்சு, துரைமுருகன் ஐயா அவர்கள் பேச்சு, அது வைகோ அவர்கள் பேசுகின்ற பொழுதுதான் எந்த நேரம் சிவப்பு வழக்கு எரிந்து கொண்டே இருந்தது. நான் அது மேடைக்கு கீழே இருந்து அதை கவனித்து கொண்டே இருந்தேன். அந்த அளவுக்கு அவர்கள் ஆவேசமான ஒரு உணர்ச்சி பெருக்கான உரையாற்றினார். கலைஞரும் அவர் தனக்குள்ள பொறுப்பு, முதல்வர் என்ற பொறுப்பும் இருக்கிறது, ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற தவிப்பும் இருக்கிறது, அதே நேரத்தில் ஆட்சியிலும் கொண்டு செல்ல வேண்டும், அங்கே அவசர நிலைக்கு எதிராகவும் நாம் அதிகமாக செல்ல முடியாது என்ற ஒரு தன்மையிலே அவர் கவனமாக தன்னுடைய வார்த்தைகளை எடுத்து வைத்தார். அந்த மாநாடு ஆகஸ்டில் என்று நினைக்கிறேன் 75. அதன் பிறகு டிசம்பரிலே நடந்த கோயம்புத்தூர் மாநாடும் இதைவிட தீவிரமாக இருந்தது. மாநில மாநாடு அது. இதெல்லாம் அந்த நேரம் அவர்கள் கடந்து சென்ற பாதையிலே
ஒரு நெருக்கடியை சந்தித்த ஒரு நேரமாக இருந்தாலும் கலைஞர் அதை எவ்வளவு லாபகமாக, சொந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்களெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், சித்திரவதை செய்யப்படுகிறார்கள். அதை பற்றி வெளியே செய்தி சொல்ல முடியவில்லை. 1976 அண்ணா பிறந்தநாள் அன்றைக்கு கைது செய்தவர்கள் யார் என்று சொல்ல முடியாது. ஆகவே அவர் அதை ஜாடையாக சொன்னார். அண்ணா நினைவிடத்திற்கு வர முடியாதவர்கள் பட்டியல் என்று அந்த பட்டியலை எடுத்து கொடுத்தார். இதை அவர்கள் தடை செய்ய முடியாது. நினைவிடத்திற்கு வராதவர்கள் காரணம் தன் தோழர்களுக்கும் தொண்டர்களுக்கும் தெரியும், அது சிறைச்சாலையில் இவர்களெல்லாம் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே என்ன நடக்கிறது என்ற ஜாடை மாடாக தெரிந்தாலும் தனக்கே உரித்தான ஒரு மறைமுகமான எழுத்துக்கள் இலக்கியத்தை அந்த நேரம் கொண்டு வந்தார். பாறையிலே வெண்ணெய் உருகி கொண்டே இருக்கிறது, இவனுக்கு வாய் பேச முடியாத முடவன், 2 கையும் செயல்பட முடியாது, கையும் முடவன், வாய் பேச முடியாத ஒரு சூழ்நிலை. ஆகவே வெண்ணெய் உருகி கொண்டிருப்பதே என்று சொல்ல முடியாத ஒரு கட்டத்தில் பார்த்து கொண்டே இருக்கிறார். அதுபோல என்னுடைய நிலைமையும் என்று அவர் அதை உருக்கமாக தெரிவித்தார். அந்த நேரத்தில் அவர் எழுதிய கலித்தொகை குறுந்தொகை காட்சியெல்லாம் அந்த நேரத்தில் அரசியலுக்கு பொருத்தமாகவே இருந்தது. சிலவற்றை சொல்ல முடியாது. பேய் பிசாசை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று ஒரு கேள்வி பதில் கொடுத்தார். அப்பொழுது அவர் சிங்காரவேலர் புத்தகத்தை பார்க்கவும் என்றுதான் பதில் சொன்னார். அதுக்கு என்ன அதை கூட தடை செய்தார்கள். ஏன் இது தடை செய்தால், நீங்கள் பேய் பிசாசு என்று பிரதமரைத்தானே சொன்னீர்கள் என்று அதை கூட சிறுத்தார் செய்தார்கள். அந்த அளவுக்கு நெருக்கடி. ஆனால் கூட அவர் அருமையான ஒரு கட்டத்தில் கலைஞர் அந்த நேரம் கலைஞர் கடிதங்கள் என்று எழுதியதை பார்த்தால் இன்றைக்கு அது திகைப்பூட்டுவதாக இருக்கும். இலக்கியவாதிகளுக்கு இதை வைத்தே ஒரு ஆய்வு கட்டுரைகள் எழுதலாம். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான இலக்கிய மடல்களாக அது இருந்தது. அந்த நிலைகளாக இன்றைக்கு நினைத்து பார்க்கிறேன். இன்றைய இளம் சமுதாயம் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இருக்கிறேன். நன்றி பெரியவர்களே, நன்றி, வணக்கம். கண்ணான கருணா